வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 24ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒரு 25,300லேருந்து ஒரு 25,000 இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டுருக்கு. ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு 2 நாள் கீழே இறங்குது, ஒரு 2 நாள் மேலே போகுது, இப்படி தான் சுற்றிட்டுருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக ஆக்ட் ஆகிருந்தது. இந்த 25,000லேருந்து ஒரு 25,250, 300. ஸோ எப்போல்லாம் இந்த லெவலில் நிஃப்டி 50 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. அகெயின் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இப்போதைக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபர்தராக நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகக்கூடாது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த லோயர் லோ அப்படிங்கிறது மறுபடியும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. அதுக்கு அடுத்த இந்த லோவுக்கு இன்னொரு லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த லோவுக்கும் இன்னொரு லோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை இருக்குது இல்லையா, இந்த ஹையை நமக்கு அகெயின் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அப்படி பிரேக் அவுட் கிடச்சிட்டு மறுபடியும் ஒரு ரீடேஸ் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி மூவ் ஆகணும். ஸோ அகெயின் இப்படி அகெயின் இப்படி மூவ் ஆகணும். ஸோ இப்படி இந்த ஹையர் ஹை அப்புறம் லோயர் லோ ஃபார்ம் ஆகாமல் ஒரு லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் இந்த லோயர் லோ அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தராக லோயர் டைம் ஃப்ரேமில் கொண்டு போய் நம்மளோட அனாலிசிஸ் நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா நமக்கு ஒரு இன்ட்ராடே அனாலிசிஸில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு ஈஸியாக நம்மளால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஓவரால் ட்ரெண்டு எங்கே இருக்குது, ஒரு மெயின் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அதே மாதிரி ஒரு சப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ அடுத்தது நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம் நிஃப்டி 50ல். ஸோ நிஃப்டி 50ல் இப்போதைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஷோல்டர், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட்டு, அகெயின் இந்த பக்கம் மறுபடியும் கீழே இறங்கி இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். பை சான்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருந்து அகெயின் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வால்யூம் நம்ம செக் பண்ணணும். பை சான்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்காம மறுபடியும் கீழே இறங்குச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம இந்த 25,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு புல் பேக் போச்சு இல்லையா, அதுக்கு ஒரு கவுண்டர்ன்ட் மாதிரி இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படி மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அது பிரேக் அவுட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸை நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அப்படி கிடச்சி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவில் ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆச்சு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி மூவ் ஆகலாம். ஸோ இதுதான் 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு வியூவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். நாளைக்கு நிஃப்டி 50ல் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எக்ஸ்பைரியில் நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற அந்த கான்ட்ராக்டையும் பார்க்கணும். அடுத்த வீக் எக்ஸ்பைரி ஆகிற அந்த கான்ட்ராக்டையும் நாம் பார்க்கணும். பை சான்ஸ் நாளைக்கு பெருசாக மொமெண்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம கரண்ட் கான்ட்ராக்டில் பெருசாக மூவ் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த கான்ட்ராக்ட் மூவ் ஆகணும். ஸோ அப்படி மூவ் ஆனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் இன்ட்ராடேயில் சமாளிக்க முடியும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதன் காரணமாக தான் சொல்கிறேன். இப்போ ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா 25,200 இருக்குது. ஸோ நேற்றே நாம் சொன்னோம் இல்லையா,
இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடில் கால் ரைட்டிங் வந்து ஒரு 5 லட்சம் ஓப்பன் டெஸ்ட்டில் வந்து செல்லிங் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை நாம் வந்து ஒரு மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நாம் வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ரீசன் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்ரி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதன் காரணமாக நம்ம வந்து ஓப்பன் டெஸ்ட் இந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்து கால் ரைட்டிங் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ மார்க்கெட் வந்து புட் சைடு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மென்டாலிட்டிக்கு வந்து போகக்கூடாது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது, புட் ரைட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க, அப்போ மார்க்கெட் வந்து கால் சைடு வந்து போயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்படியும் வந்து போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அதை ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த ஹை ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வரலாம். அதே மாதிரி தான் வந்து புட் ஆப்ஷன் சைட்லேயும் ஸோ ஓப்பன் டெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வரணும். ஸோ இப்படி பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு ட்ரேடை நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த 25,200 வந்து ஸ்பாட் இருக்குது. ஸோ இதை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அகெயின் ஒரு 25,300, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,400 வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,500 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1,42,000 ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து மூவ் ஆகுமா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகணும். இந்த லெவலை வந்து அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு 300 பாயிண்ட் வந்து மூவ் ஆகணும். ஸோ 300 பாயிண்ட் மூவ் ஆகிற மாதிரி வந்து நமக்கு சார்ட் வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கணும். அந்த லோயர் லோ அந்த லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 50 மினிட் சார்ட்லேயோ இந்த 5 மினிட் சார்ட்லேயோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஹையர் ஹை அதுக்கப்புறம் இந்த லோயர் லோ இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து அந்த சார்ட்டையும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வந்து மிங்கிள் பண்ணி நாம் வந்து ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 25,300 25,400 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. பை சான்ஸ் ஒரு 300 பாயிண்ட் பயங்கரமாக ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாளைக்கு ரேஞ்சஸ் வந்து ஒரு 25,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து அதிகப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1,58,000 அப்படி ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷன் சைடு வந்து பயங்கரமாக ஒரு 5 லட்சம் ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ஓப்பன் டெஸ்ட் வந்து இருந்துச்சா. இன்றைக்கி பாருங்கள் புட் ஆப்ஷன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 5-6 லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஓப்பன் டெஸ்ட் இந்த பக்கம் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, புட் ரைட்டிங் வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது, அதனால் வந்து இப்படி வந்து போகாது அப்படின்ட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு பண்ண வேண்டிய ஏரியா 25,000 டவுன் சைடு, அவ்வளோதான். அப் சைடு 25,300 400 500 அப்படி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இப்படி கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ இந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக நமக்கு வந்து முன்னாடியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்ராப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். காலையிலே வந்து ஓப்பனிங்லேயே அந்த ட்ராப்பை வந்து செஞ்சு விட்டுருந்தாங்க. அதே தான் நம்ம பர்சனல் சேட்லேயும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு கிராஜுவலாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,235 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து இருந்தது டே. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,100 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா 25,000 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 25,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,350 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,500, 25,400, 25,300, 25,200, 25,100, 25,000, 24,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலும் நேத்தோட அந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சு. அதாவது நேற்று ஓப்பனிங் இருந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த நேற்று ஓப்பனிங்கிட்டேருந்து போயிட்டு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 57,000 வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 56,800, 56,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 57,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 57,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,700, 57,500, 57,300, 57,000, 56,800, 56,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நல்ல ஒரு கேப் அப். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருந்தது இல்லையா, அந்த ஹையை வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் நமக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 82,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா மினிமம் ஒரு 82,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 83,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 83,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,600, 83,200, 83,000, 82,600, 82,200, 82,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கேப் ஸ்லைட்டாக வந்து இருந்தது. ஆனால் நேற்றோட லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம நேற்று ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம் ஒரு 13,150 அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு மாதிரி வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 மணி வரைக்குமே ஒரு கன்சால்டேஷன் மோடு தான். அந்த இடத்துல இருந்து சடனாக ஒரு அப்டர் நமக்கு வந்து கிடச்சிது. ஒரு நல்ல ரேஞ்ச் ஒரு நியர்லி ஒரு 70-80 பாயிண்ட் வந்து சடனாக நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,350 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,250 இருக்கலாம். இந்த 13,250 ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 13,150, 13,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 13,450, 13,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,500, 13,400, 13,200, 13,100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.